நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜோசப் சார், வயநாட்டுக்கு போய் விசாரணையும் பண்ணிட்டோம். மல்லிகா கிட்டையும் ராஜு கிட்டையும் கேள்வியும் கேட்டோம். இந்த கேஸ் யார் மேல போய் நிக்க போகுது? மல்லிகா மேலையா, இல்ல ராஜு மேலையா, இல்ல பிரதாப்பா? சார், ராஜு அப்புறம் பிரதாப்பு சேர்ந்து தான் இதை பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அன்னைக்கு மல்லிகா மடத்துக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்பா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். மேடம் கிளியர் தானே சார். கம்பெனியை சொந்தமாக்கணும்னு பிரதாப்புக்கு ஒரு லட்சியம் இருந்திருக்கு. அதுக்கு அந்த ராஜீவ்நாத் தான் உதவி பண்ணியிருக்காரு. கேள்வி கேட்கும் போதே அவரோட அப்ரோச் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. நீங்களே அதை பார்த்தீங்களா சார்? பிரதாப் மேல குற்றத்தை சொல்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் தான் இறந்து போயிட்டாரு. இப்போ யார் உயிரோட இருக்காங்கன்னா அது ராஜீவ் மட்டும்தான். அது அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, ராஜு மேல இருக்கிற சந்தேகம் அது அங்கே இருக்கட்டும். வேற யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்களோன்னு தோணுது. இருக்கலாம் சார். அந்த முத்துவை இன்னும் நீ கண்டுபிடிக்கலையா? அந்த ஆளோட ஒரு போட்டோ கூட இல்லையா என்ன? இல்ல சார். அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட பழைய ஃபைல்கள்ல அந்த ஆளோட போட்டோ இருக்கும் இல்லையா? கேட்டு பார்க்குறேன் சார். ஒருவேளை மல்லிகா மேல தப்பே இல்லைன்னு வந்துருச்சுன்னா அந்த வழியில நம்ம போகணுமா சார்? நாம எல்லா வழிகள்லையும் போகணும். வேற வழியும் கிடைக்கலாம். மல்லிகா கிட்ட மலையாளத்துல ஒரு பேராகிராஃப் எழுதி வாங்குங்கன்னு அவங்க நேத்து இங்க வந்தப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன். வாங்கியிருக்கேன் சார். அதை எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். இதான் சார். கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது ஒரு ஆதாரம். 2 ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே ஆளோடது, அதுவும் மல்லிகாவோடது. என்ன சார் இது? இத சொல்றதுக்கான நேரம் இன்னும் வரல ஜோசா. சரிங்க சார். அந்த மல்லிகா பிரதாப் இத பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறமும் அவங்கள கூப்பிட்டு கேள்வி கேட்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க இல்லையா? அது கிருஷ்ணதாஸோட பொண்டாட்டி பிரதீபா தான். அவங்க இன்னைக்கு வராங்க. கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் ஆயிடுறேன் சார். எவ்வளோப்பா? 70. நான் என்ன கனவுலையா இருக்கேன்? கனவில்லை, நிஜம்தான். நீங்க அதிகமா பாசம் காட்டின பிரதீபா தான் இங்க நிக்கிறேன். நான் பழையபடி திரும்ப வந்துட்டேன். எல்லாருக்குமே இது தெரியுமா? தெரியும். அமெரிக்கால இருந்து வந்த உடனே எதுக்காக எங்களை கவலைப்பட வச்சீங்க? அண்ணன், உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. என் வீட்டுக்கார் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த சொர்க்கமே கீழே இறங்கி வந்து என்ன கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. அந்த ப்ரப்போசலை நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொன்ன பாஸ்கர் அண்ணே. பிரதீபா, உன்னோட அதிர்ஷ்டத்தை பத்தியும் தாசரோட வாழ்ந்த வாழ்க்கையை பத்தியும்
எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. ம். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லையே பாஸ்கர் அண்ணன். நீங்க எனக்காக பண்ண உதவிகளை பத்தி நான் என் வீட்டுக்காரர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்காரும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நான் உங்களை பத்தி விசாரிச்சப்போ ஊரை விட்டு போயிட்டதா சொன்னாங்க. லாரி டிரைவரா வேலை கிடைச்சதுமா, ம். அதுவும் வேற ஒரு ஊர்ல கிடைச்சதுமா. அந்த வேலை பார்த்ததால எனக்கு சம்பளமும் அதிகமா கிடைச்சது. ஆனாலும் உங்க டான்ஸ் கிளாஸ் நான் அடிக்கடி வந்து பாப்பேமா. ஆனா நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்லையே. பிரதீபா, நீ டான்ஸ் கிளாஸ்க்கு வரும்போது தாஸ் சார் கூட தானே வருவ? ஆமா. என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போவாரு. என்னோட டான்ஸ் கிளாஸுக்கான ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதும், ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அதை அடுக்கி வைக்கிறதும், அப்புறம் என் கால்ல சலங்க கட்டி விடுறது, இதெல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. நான் தினம் என்ன ஆசைப்படுவேன்னா, நான் என்ன தப்பு பண்ணாலும் அவர் என்ன திட்டவே கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லாம கொள்ளாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட அவர் என்ன பிரதீபான்னு சிரிச்சுட்டே கூப்பிடுவாரு. அந்த குரலை நான் இப்பவும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் என் வீட்டுக்காரோட பாசத்தை இப்பவும் சுமந்துட்டு தான் இருக்கேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ஒரு காலத்துல நான் கஷ்டப்பட்டவதான். ஆனா கோடீஸ்வர வீட்டுலதான் என்ன கட்டி கொடுத்தாங்க. கட்டிட்டு வந்த என் மேல அந்த அளவுக்கு பாசத்தையும் அன்பையும் காட்டினாரு. ஏன் அப்பா அம்மாவை அவரோட அப்பா அம்மாவா தான் அவரு பாத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட என்னோட அந்த சொர்க்கத்தை இல்லாம பண்ணிட்டாங்க. அதையும் மல்லிகா தான் பண்ணிருக்கா. எனக்கு ஒரு காலத்துல உயிர் தோழியா இருந்தவதான் இந்த மல்லிகா. பணக்கார குடும்பத்துல என் அண்ணனை மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. நான் அவங்கள வேணான்னு சொல்லிட்டேன். மேடம் தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு நான் இத உறுதியா சொல்லுவேன். ஆனா அப்போ அவ கூட யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. தாசார் இறந்து போனதுக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். அன்னைக்கு நீ கோமால இருந்தமா. தாசாரோட மரணத்துல பிரதாப் சாருக்கு பங்கு இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இல்ல அண்ணனுக்கு இதுல எந்த பங்கும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பா அத மல்லிகா தான் பண்ணிருப்பா. அந்த ஆக்சிடென்ட்ல உங்க பையன் காணா போயிட்டான்ல? ஆமா, அவனை பத்தியும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் உயிரோட இருப்பான்னு தான் நான் நம்புறேன். கண்டிப்பா சொல்ற பிரதிபா, உன் பையன் கூடி சீக்கிரம் உன்கிட்ட வந்துருவான். நீதான் அவன் அம்மான்னு தெரியாமலே அவன் வளர்ந்துகிட்டு இருக்கான்ல? ஆமா, ஆனா அவன் இப்போதைக்கு முன்னாடி வர வேண்டாம். ஏமா? இங்க ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்தத்துக்குள்ள என் பையன் வந்து மாட்டிக்க வேண்டாம். மகாபாரதத்துல அபிமன்யு மாட்டின மாதிரி இதுக்குள்ள அவன் வந்து மாட்டிக்க வேண்டாம். அதுவும் சரிதாமா. உங்க பையன் வரதுக்கான நேரம் இன்னும் வரல. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் வரட்டுமா? ஒண்ணு சேர மாட்டோம். ஒருவேளை நான் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்தானா நீங்க தான் அவன்கிட்ட என்னோட எல்லா சொத்துக்களும் அவனுக்கு தானே சொல்லணும். பாஸ்கரண்ணா, நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். இன்னைக்கு எனக்கு ஒரு விசாரணை இருக்கு. நான் போயிட்டு வரேன். சரிம்மா. பாஸ்கரண்ண, நான் பையனை பார்த்துட்டேன். நான் உங்க பையனை சொன்னேன். ரொம்ப நல்லவனா இருக்கான். என்ன ஒரு அன்பு, பாசம். சோனாவா லவ் பண்றதா கேள்விப்பட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க.
ஆ சரிங்க சார். ஆ ஆ வாங்க மேடம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. கமிஷனர் சார். உள்ளதா இருக்காங்க, வாங்க. ஆ நீங்க இன்ட்ரோகேஷன் ரூம்ல போய் உட்காருங்க. கமிஷனர் அங்க வந்துருவாரு. ஓகே சார். உள்ள உட்காருங்க மேடம். உட்காருங்க மேடம். இங்க நீங்க கொடுக்குற ஆதாரத்தை நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம். மேடம் உங்க போனை கொடுங்களேன், போகும்போது வாங்கிக்கோங்க. எங்க அப்பாவும் உங்க கம்பெனி ஸ்டாஃப் தான். இப்படி ஒரு கேஸ் வந்ததுனால கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு வேலை இல்லாம போயிடும். மல்லிகா மேடம் அரெஸ்ட் ஆனா கம்பெனி க்ளோஸ் ஆயிடும். ஒர்க்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா வருவாங்க. அப்புறம் இந்த ராஜீவ் நாத்தும் மல்லிகா மேடத்து கூட தான் இருக்காரு. அவங்க 2 பேர் தான் கம்பெனியை பாத்துக்கிறாங்க. ராஜு அண்ணா மல்லிகா கூட தான் இருக்காருன்னு யார் சொன்னது? நேத்து ராஜீவ் சாரை நாங்க விசாரணை பண்ணணும். அதுல இருந்து தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் போலீஸ் இப்போ ராஜீவ் சாருக்கு எதிராக தான் குற்றத்தை சுமத்தலான்னு இருக்காங்க. இந்த கொலைக்கு பின்னாடி ராஜீவ் சார் தான் இருக்காருன்னு நினைக்கிறோம். நான் இப்ப சொன்னதெல்லாம் கமிஷனர் கிட்ட கேட்டுறாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ரகசியமான விஷயம். மல்லிகா மேடத்து மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி தான் நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கீங்க. நாளைக்கே மல்லிகா மேடம் மான நஷ்ட வழக்கு போடலாம். அதனால இந்த கேஸை வாபஸ் வாங்கவும் டைம் இருக்கு. சார் வராரு, எதுவும் சொல்லிடாதீங்க. குட் மார்னிங் சார். Good morning. குட் மார்னிங் சார். உட்காருங்க. கேஸோட விசாரணையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் இது ஒரு பழைய கேஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கேட்க தான் நான் அவங்க இங்கே வர சொல்லியிருக்கேன். நடந்த எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். அது கோர்ட்டுக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கும். கேளுங்க சார். மல்லிகா பிரதாப் மேல தான் நீங்க சந்தேகப்படுறதா சொல்லியிருந்தீங்க. ஆமா. வேற யாராவது? வேற யாரும் என் சந்தேக வளையத்துக்குள்ள இல்ல சார். மேடம் உங்களுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன அந்த லாரி அது கம்பெனி லாரி கிடையாது. அந்த லாரியை ஓட்டுனதே கம்பெனி டிரைவர் தான். அப்படி நடந்திருந்தா இந்த ஆக்சிடென்ட வீட்ல இருந்த மல்லிகா பிரதாப் தான் பண்ணாங்கங்கிறது இது எப்படி உண்மையா இருக்கும்? இதுக்கு பின்னாடி கம்பெனில டைரக்டா தொடர்பு இருக்கவங்க யாராவது பண்ணிருக்கலாம் இல்லையா? அந்த ஆளுக்கும் மல்லிகாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் இல்லையா? அது யாரு? அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க 2 பேருமே இணை பிரியாத தோழியா இருந்திருக்கீங்க. ஆமா, அப்படிப்பட்டவ என்னை ஏமாத்தினதாலதான் என்னால சகிச்சுக்க முடியாம போச்சு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் சார். அப்படிப்பட்ட அவதான் என் குடும்பத்தையே கொல்ல பாத்திருக்கா. இத பத்தி சொல்ல என்கிட்ட நிறைய கதைங்க இருக்கு. சொல்லுங்க. மல்லிகா பிரதாப்பும் அப்புறம் நீங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு இந்த கேஸோட முடிவை சொல்றதுக்கும் அது கண்டிப்பா உதவியா இருக்கும். அவளுக்கும் எனக்கும் இருந்த நட்புக்கு எடுத்துக்காட்டா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நானும் மல்லிகாவும் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த நேரம் அது. அப்போ +2லாம் கிடையாது. 2 பேருமே சைக்கிள்ல தான் அப்போ எங்க வீட்டுக்கு திரும்ப போவோம்.
இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருந்துச்சு பிரதீபா? நான் நல்லா தூங்கிட்டேன். அது முடிஞ்சு காலேஜ் யூத் ஃபெஸ்டிவலுக்கு டான்ஸ் ரிஹர்சல் பண்ண போனேன். மல்லி, அந்த நோட்ஸ் எல்லாம் எனக்கு கொடு. உன்னோட நோட் புக் என்கிட்ட கொடுத்தாலே போதும், நான் எழுதி கொடுக்கறேன். சரி. இன்னைக்கு ஒருத்தன் என்ன சுத்தி சுத்தி வந்து சைட் அடிச்சிட்டு இருந்தாண்டி. யார் தெரியுமா? கோபி தான். நீயும் சைட் அடிச்சியா? வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல லவ் வர பண்ணணுமா? என்னையும் ஒருத்தர் சைட் அடிச்சிட்டு தான் இருக்கான். யார் அது? அப்புறமா சொல்றேன். ஆஹா, நீங்க 2 பேரும் இது வரைக்கும் வந்துட்டீங்களா? நீங்க இப்ப எங்கண்ணா போகணும்? எனக்கு 2 நாளா காய்ச்சல் அடிக்குதுமா. கடைக்கு மருந்து வாங்க போயிட்டு இருக்கேன். மருந்து வாங்குறத பத்தி காலையில காலேஜ் போற எங்க கிட்ட சொல்லி அனுப்பிருக்கலாம்ல. இது பாருங்க, சைக்கிள் கேரியர் பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்த தடவை சொல்றேம்மா, சரிங்கண்ணா. பாத்து போங்க. என்னாச்சு? மல்லி, அங்க பாரு. பூவா? ஆமா, நாளைக்கு டான்ஸ் போட்டிக்கு எனக்கு வேணும்டி. இங்க பாரு, பூக்களை பறிக்காதீர்கள்னு போர்டு வச்சிருக்காங்க. அது அங்கேயே இருக்கட்டும், நீ இங்கே இரு. நான் இப்ப வந்துடுறேன். பிரதீபா வேண்டாம், சொல்றத கேளு. சும்மா இருடி. பிரதீபா, பிரதீபா வேண்டாம், சொல்றத கேளு. கத்தாதடி. யாருமா அது? யாருமா பூ பறிக்கிறது? உன்ன இல்ல ஏடே, சீக்கிரம் சைக்கிள் எடு. நில்லு, வாடி, கிளம்பலாம். நில்லு, அங்கேயே நில்ல சொல்றல. ஓடாத, நில்லு, நில்லு சொல்றல. மாட்னியா? எவ்வளவு தைரியம்? போர்டு வச்சிருக்க, பூ பறிக்கிற? சரி சரி, எந்திரி. இங்க உங்க 2 பேருக்கு என்ன வேலை? படிக்கிற வேலை சார். படிக்கிறதுக்காக? நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ப்ரீ டிகிரி. அது சாருக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும். எனக்கு தெரியாத வேலைகளையும் நீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எதுக்காக உங்களை வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியும், ஒரு வீட்ல போய் பூ பறிச்சதுக்காக. அந்த வீட்டு ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் சார். அது உங்களோட இஷ்டம். இதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. யார் அதை பண்ணது? நான் தான் சார். இல்ல, நான் தான் சார். இல்ல சார், நான் தான் பண்ணேன். 2 பேருமேவா? இல்ல சார், நான் மட்டும்தான். பூவை பறிக்க வேண்டான்னு பிரதீபா என்கிட்ட சொன்னா. ஆனா நான் தான் பறிச்சேன். நான் 1 வாரத்துக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். இனி இப்படி நடக்க கூடாது. நீங்க போலாம். சரிங்க சார். மல்லி, நீ எதுக்காக பழி ஏத்துக்கிட்ட? 1 வாரத்துக்கு உன்னோட கிளாஸ் வீணாயிடும்ல. நீயா இருந்தாலும் சஸ்பெண்ட் ஆயிருப்பல்ல. அப்போ உன் கிளாஸ் மட்டும் வீணாகாது. நாளைக்கு உனக்கு டான்ஸ் போட்டி, அப்புறம் உனக்கு பிரைஸே இல்லாம போயிடும். அதே என்னால சகிச்சுக்க முடியாது பிரீத்தி. மல்லி, இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு அவங்க உங்களை ஏமாத்திருக்காங்க. ஆமா, ம் அதனாலதான் என்னால சகிச்சுக்க முடியல சார். ம் சார், டீ. ம் மேடம். ம் என்னாச்சுமா? எல்லாமே கைவிட்டு போயிடுமோன்னு எனக்கு தோணுது மனு. இன்னைக்கு பிரதீபாவை விசாரிச்சிட்டு இருக்காங்க.
அவ அங்க என்னெல்லாம் பொய் சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு எதிராதான் அவ பேசுற பேச்சு எல்லாமே இருக்கும். ஏன்னா எப்பவும் அவ பிரதாப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. கல்யாணம் முடிஞ்ச உடனே என் ஃப்ரெண்டு பிரதீபா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டா. கடைசியா இப்போ என்ன எதிரியாவே பாக்குறா. இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாமா? நீங்க உங்க தைரியத்தை மட்டும் கடைசி வரைக்கும் விடாம இருந்தா போதும். இத்தனை வருஷமா என் கூடவே இருந்து நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தவங்க கூட இப்ப அவ பக்கம் போயிட்டாங்க. இதை விட ஒரு பெரிய சதி நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. மனுஷங்க இப்படி கூட இருப்பாங்களான்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். மகளா நினைச்சவளே எனக்கு துரோகம் பண்ணிட்டா. என் கூடவே இருந்து என் கழுத்தை அறுத்துட்டா. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு புரியாத நிலைமையில நான் இருக்கேன். அவ உன் பொண்டாட்டிங்கிறதுனால உன்னால அவளை வெறுக்க முடியாது. எனக்கு உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமேமா. அனு என்னோட பொண்ணு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னதால அவ மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை செத்து போச்சு. இந்த உலகத்திலேயே சொந்த புருஷனுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்ன முதல் பொண்டாட்டி அவதான். அவகிட்ட கண்டிப்பா எல்லாத்தையும் நான் கேட்க தான் போறேன். இப்படி அவ பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. உனக்கு தப்பான உறவு இருக்கிறதா அவ என்னையே நம்ப வச்சுட்டா. நான் அதை நம்பி கேஸ் கூட கொடுத்துட்டேன். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஹியரிங் மட்டும் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இல்லாத ஒரு உறவை இருக்குன்னு சொல்லி இந்த ஊரே உன்னை கேவலமா பேசியிருக்கோம். அதுக்கு நானும் காரணமாயிருப்பேன். அதே மாதிரி இந்த கொலை குற்றத்துல எனக்கு எதிராக கேஸ் கொடுத்தது பிரதீபா. பிரதீபாவும் அஞ்சனாவும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஏமாத்திருக்காங்க. நமக்கு எதிராவே சதி தீட்டியிருக்காங்க. அஞ்சனாவோட அட்வைஸ் படிதான் இந்த கேஸ பத்தி விசாரிக்க அவளை வர சொல்லியிருக்காங்க. அவளும் பிரதீபாவும் பேசிட்டு இருந்ததை பார்த்து அந்த நிமிஷமே என் மனசு உடைஞ்சு போச்சு மனு. ஆனாலும் என்னோட மனசுல அவ மேல வச்சிருக்கிற பாசம் குறையாம தான் இருக்கு. அம்மா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை தவிர வேற யாருமே இதை மன்னிக்க மாட்டாங்க. நானும் சில முடிவுகளை எடுத்து தான் வச்சிருக்கேன். நான் அஞ்சனா கிட்ட இன்னைக்கு பேச போறேம்மா. அவ சொல்ல போற பதில வச்சுதான் அடுத்த ஸ்டெப் எடுக்க போறேன். அவ கூட வாழ்றதா இல்லையான்றதான் நான் எடுக்க போற முடிவுமா. நீ அவளை வேண்டான்னு சொன்னாலும் அவளை பார்த்துக்க பிரதீபா இருக்கா. இதெல்லாம் பிரதீபா சொத்துன்னு அவகிட்ட சொல்லி வச்சிருப்பா. அந்த சொத்துக்களை அடையறதுக்கு யாருக்குதான் ஆசை இருக்காது. அம்மா, உண்மையாவே கார்ப்பரேட் இந்தியா யாரோடதுமா? நமக்கு அதுல ரைட்ஸ் இல்லையான்னு? அதுல நமக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. 22 வருஷங்களுக்கு முன்னாடி இதோட பேரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு இருந்தது. தாஸ் அண்ணா இறந்ததுக்கு அப்புறமா உன் அப்பா இதை எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் இந்தியா நாம உருவாக்குனது நமக்கு சொந்தமானது. 22 வருஷமா இந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டது நாம தான். இதுல வேற யாரும் வந்து சொந்தம் கொண்டாட நான் விட மாட்டேன். பிரதீபா நாளைக்கு இந்த சொத்து அவளுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேஸ் போடுவா. அதையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஒருவேளை உனக்கு அந்த சொத்து வேண்டான்னு நீ சொன்னா இந்த விஷயத்தை விட்டுடலாம். நம்ம உரிமையை நம்ம எதுக்காக விட்டு கொடுக்கணுமா? நான் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன்? எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் பழைய வீட்டுக்கு கூட போயிடுவேன். அங்க போய் இருக்கிறதுக்கு எப்பவும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கெல்லாம் வரமாட்டேன். எதையும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. நீ எதையும் இழக்க தயாரா இல்லைன்னா நாம ஃபைட் பண்ணியே ஆகணும். வீட்லயும் வெளியிலயும் கோர்ட்லயும் கூட நீ என் கூட இருந்தா போதும். நான் உங்க கூட இருக்கிறேம்மா. நீ விரும்பினவங்க, உன் மேல பாசம் வச்சவங்க, நமக்கு சொந்தம்னு நினைச்சவங்க யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நாம மனசொடைஞ்சு போயிடக்கூடாது. போக மாட்டேன்.
அதுக்கெல்லாம் முன்னாடி உன் பொண்டாட்டி விஷயத்தை என்ன பண்ணணும்னு நீதான் முடிவெடுக்கணும். உடனே முடிவெடுக்கிறேன். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த கேஸோட விசாரணையில உங்களை எதுக்காக சந்தேகப்படுறாங்கம்மா? அதுக்கு காரணம் உன்னோட அப்பா தான். என்னை எப்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த உன்னோட அப்பா அத பத்தி உனக்கு தெரியாம இருக்கணும்னு நீ கப்பல் விடணும்னா பணத்தையே கொடுக்க தயாரா இருந்தாரு. என்ன சிக்க வைக்க உங்க அப்பா பல விஷயங்கள்ல பல தடவை திட்டம் போட்டாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு பணத்து மேல ஆசை இருக்குன்னு பிரதீபா கிட்ட உங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்ன சொன்ன தெரியுமா? என்னங்க டீ? என்னடி டீ இது? இந்த டீய மனுஷன் குடிப்பானா? வேலைக்காரி பார்வதி எப்படி டீ போடுவா தெரியுமா? வேற டீ போட்டு எடுத்துட்டு வரவா? அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருக்கணுமா? நாளையில இருந்து பார்வதியவே டீ போட சொல்லு. ஒரு நல்ல டீயாவது கிடைக்கும்ல. வேலைக்காரங்க உங்களை பத்தி பல விஷயம் சொல்றாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? உங்களுக்கு அவ மேல ஏதோ ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் மேல ஆசை இருக்குது. அதை பத்தி யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இதை பத்திலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. இது உன்னோட சந்தேகமா இருக்கும். கம்பெனியில உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குற பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யாருக்கிட்ட? தாஸ் மாமா கிட்ட. அவ என்ன வசியம் பண்றதுக்காக பல பொய்களை சொல்லுவா. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறது இல்ல. மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். கம்பெனில இருந்து நான் பணம் திருடி இருக்கிறேன். அது உண்மைதானே? வாழ்ற காலத்துல நம்ம சம்பாதிக்கலன்னா அப்புறம் பிச்சை தான் எடுக்க வேண்டி வரும். நம்மளோட எல்லா செலவையும் தாஸ் மாமா பாத்துக்கிறாருல்ல. பிரதீபாக்கு சாரி வாங்கும் போது அதே விலையில இருக்க ஒரு சாரியை எனக்கும் வாங்கி கொடுக்கறாருல்ல. பிரதீபா வாழ்ற மாதிரி தானே நானும் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து செய்யறாருல்ல. அப்படி இருக்கும்போது கம்பெனில இருந்து பணத்தை ஏன் எடுக்கிறீங்க? அதை பத்தி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பணம் தாண்டி எல்லாத்துக்கும் முக்கியமானது. அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். கம்பெனியில திருட வேண்டிய வந்தா திருடுவேன். இதையெல்லாம் தங்கச்சிட்ட சொல்லாத. அப்படி சொன்ன நான் உன்னை விட்டுட்டு போக வேண்டியிருக்கும். 5 வருஷமா என்ன லவ் பண்ணிட்டு கடைசியா என்ன வேண்டான்னு சொல்ல முடிவு பண்ணீங்கல்ல. பழைய விஷயங்களெல்லாம் நோண்டி சண்டை போட வரியா? இந்த மாதிரி வாழும்போது நமக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. மரியாதையா நம்ம வாழலாம். பணத்து மேல இருக்க ஆசைலாம் குறைஞ்சிரும். உனக்கு கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். இனிமேல் எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையை விட்டுரு. நான் ஏன் அந்த பணத்தை திருடுனேன் தெரியுமா? அது உன்னாலதான். ஒரு லட்சாதிபதியோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். அதை இல்லாம பண்ணதே நீதான். நாசம் பண்ணிட்டடி. உங்க அம்மா வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? காதலிச்சது மட்டும்தான். அதுவும் தப்பான ஆள் மேல. அவர் மேல உயிரியே வச்சிருந்தேன். அவர் இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு நினைச்சேன். அதுக்காக நான் ஒரு விலையும் கொடுத்திருக்கேன். என்னோட வாழ்க்கை போஸ்ட் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை நானே வாங்கிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை எங்க அம்மாவால தாங்க முடியல. அதனாலயோ என்னவோ அவங்க முன்னாடியே இறந்துட்டாங்க. அதுவும் நல்லதுதான்னு நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு எங்க அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. அதுக்கும் நான் தான் காரணமாயிட்டேன். அம்மா,
நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் வாழ்க்கையில நடக்கும். இன்னும் கூட நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். சின்ன வயசுல நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் நான் அஞ்சனாவையும் பார்த்தேன். ஆனா அந்த அஞ்சனா இன்னைக்கு ஏன் முதுகிலேயே குத்திட்டா. நான் என் உயிர் தோழியா நினைச்சிட்டு இருந்த பிரதிபா எனக்கு எதிராவே சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களோட சந்தேகம் மல்லிகா மேலதான் இருக்குல்ல? ஆமா சார். உங்களோட கம்பெனிக்குள்ளேயே கிருஷ்ணதாஸ்க்கு வேற யாராவது எதிரிங்க இருந்திருக்கலாம்ல மேடம்? என் வீட்டுக்காருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற மாதிரி அவருக்குன்னு யாருமே இல்ல. அவர் யார்கிட்டயும் கோவமா பேசுற ஆளே கிடையாது. அங்க வேலை பார்த்த கம்பெனி ஆளுங்க கிட்ட நீங்க கேட்டாலே தெரியும். இதுக்கப்புறம் பிரதாப், அதாவது மேடம் உங்க அண்ணன் கம்பெனியை கைப்பற்ற முயற்சி பண்ணிருக்கலாம் இல்லையா? எஸ், அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? என் அண்ணன் கண்டிப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்தை தான் மாமா எனக்கு கொடுத்திருக்காருன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என் அண்ணன் என் வீட்டுக்காருக்காக சாகவும் தயாரா இருந்தவர் தான். இப்பவும் உங்க சந்தேகம் மல்லிகா மேலதான் இருக்கு? ஆமா, அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே பணத்து மேல மல்லிகா ரொம்ப ஆசைப்பட்டா. கம்பெனியை சொந்தமாக்கணும், அதுக்கு எம்டி ஆகணும். இப்போ அவ தான் கம்பெனி எம்டியா இருக்கா. அதுக்கான வேலைய அவ முன்னாடியே ஆரம்பிச்சிட்டா. அதுக்கான ஆதாரத்தை நான் இப்ப சொல்றேன். நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் விளக்கெல்லாம் தொடச்சிட்டு இருக்க? இங்க எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. சும்மா இருக்க எனக்கு கடுப்பா இருக்கு. மாமா பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து கண்டுபிடி திட்டுறதை நீங்க பாத்திருக்கீங்களா என்ன? பார்த்து சிரிச்சுட்டே போயிடுவாரு. கம்பெனில நான் இருக்கிறதுனால பணம் எதுவும் வெளியில போறதில்ல. மாமாவை ஏமாத்த நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. இப்ப வந்து வேலைக்கு சேர்ந்தானே ராஜு, அவனை பார்த்தா நல்ல மாதிரியா தெரியுது. மாமா கிட்ட இதை பத்தி கண்டிப்பா சொல்லணும். கம்பெனியோட விஷயத்துல தான் நான் தலையிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அண்ணா. அப்படின்னா கம்பெனியை ஒவ்வொருத்தரும் பிரிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும். நான் கவனமா தாமா இருக்கேன். ஆனா மல்லிகாக்கு பயங்கர ஆசை இருக்கு. என்ன பார்த்து அவ என்னெல்லாம் சொன்னான்னு தெரியுமா? கம்பெனில இருந்து பணத்தை திருடுங்க, 2-3 கம்பெனியாவது தங்கச்சிட்ட கேட்டு வாங்குங்க, அப்படி எல்லாம் சொல்றான். கிருஷ்ணதாஸுக்கும் பிரதீபாவுக்கும் நம்ம எவ்வளவு நாள் தான் அடிமையா வாழ்றதுன்னு வேற சொல்றா. இதெல்லாம் நான் சொன்னா நீ நம்புவியா? கம்பெனியோட எம்டி ஆகணும்னு தான் மல்லிகா இப்ப ஆசைப்படுறாமா. அந்த மாதிரி அவ சொல்றா. நீ இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் ஒரு லெட்டரா எழுதி வாங்கியிருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீ எதுவா இருந்தாலும் எழுதி கொடு, நான் நேரம் கிடைக்கும் போது படிச்சுக்கிறேன்னு பாரு. அவளோட மனசுக்குள்ள இந்த எண்ணம் தான் இருக்கா? இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துச்சா? மல்லிகாவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்ன ஒரே வார்த்தைக்கு தான் நான் அவளை கல்யாணம் பண்ண. அது மட்டும் இல்லம்மா, நீ ஒரு வேலைக்காரியா அவளை பாக்குறதா சொல்ற. மல்லிகா எழுதுனதா சொன்ன அந்த லெட்டர் இப்பவும் உங்ககிட்ட இருக்கா? அது ஒரு ஆதாரமா இருக்கும். எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருந்தேன். வீட்டை நாங்க பல தடவை மாத்தினதுனால அது மிஸ் ஆயிருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நான் தேடி பாக்குறேன். இந்த மல்லிகாவோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிற லெட்டர்ஸ் எங்ககிட்டயும் இருக்கு. நான் கொடுக்கறேன் சார்.
ஆக்சிடென்ட் நடந்த சமயத்துல அந்த லாரியை ஓட்டுன முத்துவோட முகத்தை நீங்க பார்த்ததா சொன்னீங்களே, ஆமா. அதே முத்துவை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க. ஆமா, அவனை எங்க பாத்தீங்க? பிகே நிலையத்துல தான். யாரை பார்க்க வந்தான்? அவன் மல்லிகாவை பார்க்க வரதான் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் என்ன பார்த்ததும் ஓடி போயிட்டான். அந்த ஆளோட முகம் இப்ப சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சார். நான் அதை காட்டுறேன். என்னோட போனு. சார், இந்தாங்க மேடம். இவன் தான் சார் இந்த முத்து. இத என் போனுக்கு அனுப்பி வைங்க. ஜோசப் சார், இந்த முத்துவை இமிடியேட்டா தூக்கணும். ஓகே சார். அனுப்பிட்டீங்களா? ஆ. சரி, நீங்க கிளம்புங்க மேடம். சரிங்க சார். ஜோசப். வாங்க மேடம். தேங்க்யூ சார். ஓகே. சார், இந்த முத்துவை ஒரு நாள் பார்த்தேன் சார். போலீஸை பார்த்ததும் ஓடுனான். போலீஸ் பார்த்தா அடிப்பாங்க, அதனால தான் பயந்து ஓடினேன்னு சொன்னான். அவன் தான் முத்துன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஒரு முக்கியமான சாட்சியை விட்டுட்டு வந்திருக்கீங்க. எங்க இருந்தாலும் சரி, இவனை உடனே தூக்கணும். சரிங்க சார். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அது என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும்னா அதே எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? ஒருவேளை உங்க அம்மா சொன்னதை கேட்டு என்கிட்ட விசாரணை பண்ண வந்தீங்கன்னா கேளுங்க, நான் அதை கேக்குறேன். ஓ, அப்படின்னா சும்மா கேட்டுட்டு இருப்பேன்னு சொல்றேன். பதில் சொல்ல மாட்டேன். உன்னால எதற்கும் பதில் சொல்ல முடியாது. எல்லா தப்பையும் பண்ணது நீதான். புதுசா சர்டிபிகேட் தராம விஷயத்த சொல்லுங்க சார். அனு எனக்கு யாரு? நீங்க தான் சார் அதை முடிவெடுக்கணும். அவ உங்களை அப்பான்னு கூப்பிடுறா. நீங்க அவளை மகளா நினைக்கிறீங்க. அவ உங்களுக்கு யாருன்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நான் குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தையும் அவன் மேல காட்டுற அன்பையை பத்தி நான் கேள்வி கேட்கல. அனு என்னோட தப்பான உறவுல பிறந்த குழந்தையா என்ன? இல்ல, அவ அனுப்போட குழந்தை. அப்புறம் அவன் என்னோட குழந்தைன்னு எதுக்கு அம்மா கிட்ட சொன்ன? எதுக்காக அப்படி சொன்ன? உங்க அம்மா கிட்ட நான் ஒன்னும் சொல்லல. டாக்டர் தான் அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. நீ தானே சொல்ல வச்சிருக்க? ஆமா. ஆமா, அவர் டாக்டர், அவன் லவ்வரா? அவனுக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம்? நீங்க சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் மரியாதையோட சொல்லுங்க. இல்லன்னா நீ என்னடி பண்ணுவ? மரியாதை கொடுத்து பேசலனா அப்புறம் தெரியும். இப்போ அனுவை பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே இல்லாம இருக்கிற அவ ஒரு பிஞ்சு குழந்தை. அப்பாவையும் அம்மாவையும் ஜெயில போட போறாங்கன்னு தெரியாம அவ நமக்காக உதவி பண்ணிட்டு இருந்திருக்கா. தெருவுல அவ அலைஞ்சு தெரியறத ஒரு பொண்ணா என்னால பார்க்க முடியாததாலதான் அப்போ எனக்குள்ள ஒரு அம்மாவோட மனசு இருந்தது. அவளோட அந்த கலங்கம் இல்லாத சிரிப்பை பார்த்து நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். நான் பண்ணது எல்லாம் தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். அவளுக்குள்ள கள்ளக்கபடம் இல்லாத சிரிப்பு இருக்கு. அது இல்லாம போயிடுச்சுன்னா இது கண்டிப்பா மன்னிக்க முடியாத தப்பா இருக்கும். உன்னோட இஷ்டத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் இந்த சொசைட்டி முன்னாடி என்ன கெட்டவனாக்கிட்டல்ல. புருஷனுக்கு தப்பான உறவு இருக்குன்னு பொண்டாட்டியே சொல்லிட்டு இருக்கா. அதுவும் சொன்னது எல்லாமே போய். எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த குழந்தைய எதுக்காக ஏன் தலையில கட்டி வைக்க முயற்சி பண்ற? அனுப்புக்கும் உங்களுக்கும் நடுவுல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? அனுப்புக்கு தப்பான ஒரு வேளை குழந்தை பிறந்தது, ஆனா உங்களுக்கு பிறக்கல.
அது உங்க மச்சானுக்கு நீங்க செல்லம் கொடுத்ததால தான். இதெல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும்னு சொன்ன ஏன் மேலேயே குற்றத்தை சுமத்துறாங்க. உங்களோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நான் தோண்டி பார்த்தேனா என்ன? யாரும் இல்லாத குழந்தைக்கு அடைக்கலம் கொடுத்ததுதான் தப்பா என்ன? விஷயம் அது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவோட கேஸ் தானே. கமிஷனர் கிட்ட நான் அதை பத்தி பேசல. இங்க இருக்கிற 2 அம்மாக்களும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட போறாங்க. நான் யாரு கூடயும் சேர மாட்டேன். அவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் சாகுறேன். அதுதான் நடக்கும். நீ ஒன்னும் ஓவரா பேசாத சரியா? நீ இப்ப நடிக்கிறத பார்த்து உனக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அத்தையோட கை கால்லாம் சரியாயிடுச்சுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லையா? ஏற்கனவே தெரியும். அவங்க யூஎஸ்ல இருந்து இங்க வந்து அவங்க நல்லாவே நடப்பாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, ஆனா அது எனக்கும் பிரதிபா அம்மாவுக்கும் இடையில இருந்த ஒப்பந்தம். யாருக்கிட்டையும் இத சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. அம்மாக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு நீ கூடவே இருந்திருக்க. அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பி ரெடியா இருந்திருக்க. கேஸ் இவ்வளவு தூரம் மூவ் பண்ணியும் நீ அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை. ரகசியம் என்னைக்குமே ரகசியமா தான் இருக்கணும். அத உங்க அம்மாவே சொன்னாலும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் புருஷன்கிட்டயும் சொல்ல மாட்டேன். போய் நீ அத்தைக்கு தான் சப்போர்ட் பண்ற. அப்படி எந்த விஷயத்தை நீ மறைச்சிட்டு இருக்க? தெரியணுமா? சொல்லு. உங்களோட வாழ்க்கைக்குள்ள என்னெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியும். அந்த விஷயங்களை ஒரு பொண்டாட்டியால கேட்கவே முடியாது. அத பத்தி நான் யார்கிட்டயாவது சொன்னனா என்ன? என்னோட புருஷன் ஒரு பொம்பளை பொறுக்கி நான் யார்கிட்டயாவது சொன்னனா என்ன? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்பி உங்களை நல்லவனா மாத்துறதுக்காக கிளம்பி வந்தவதான் நான். என்னை அடிக்கும் போதும் என்னை திட்டும் போதும் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். என்னாச்சு மனு? நீங்க சொன்ன மாதிரி அவன் எனக்கு வேண்டாம். எதுக்கு இந்த முடிவை நீ இப்ப எடுத்திருக்க? நான் அவகிட்ட பேசி பார்த்துட்டேன். அவ பண்ண தப்ப நியாயப்படுத்திட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காமா. நாம 2 பேருமே இப்போ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். தண்ணியில மூழ்கி செத்துருவோமோங்கிற பயம் எல்லாம் எனக்கு கிடையாது மனு. இப்ப என்ன பண்ணணும்னா பணத்தை செலவு பண்ணியாவது நம்ம பலத்தை நாம அதிகரிக்கணும். இப்ப நமக்கு அதை விட்ட வேற வழி இல்லை. அது முடியும் எனக்கு தோணலமா. எனக்கு எதிராவே அவ யோசிச்சதை நினைச்சு எனக்கும் அவ மேல வெறுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யோசிச்சேன், பிரதீபாவை பத்தி அஞ்சனா கிட்ட நாம எடுத்து சொன்னோம்னா அவ நமக்கு கூட உதவியா இருக்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ அச்சுதனை இங்க வர சொல்லி அணுவை அவன்கிட்ட ஒப்படைக்காம இருக்கேன். அஞ்சனாவும் பிரதீபாவும் ஒன்னா பேசிட்டு இருந்ததை பார்த்துதான் ஆத்திரத்தோட துப்பாக்கியை நான் கையில எடுத்தேன். ஆனா அவ மனசு மாற வாய்ப்பு இருக்கு. என் மேல அவளுக்கு பாசம் இல்லாமல்லாம் இல்ல. நாம என்ன பண்ணணும்னா பிரதீபா மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை குறைக்கணும். அது நடக்கலாம் வாய்ப்பே இல்லம்மா. நீங்க 2 பேருமே அவளுக்கு வேணும்னு தான் அவ சொல்லிட்டு இருக்கா. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. அவ போனா போட்டுமா, நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுன்னு நீங்களே சொல்லுங்கம்மா. அத்தை உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சதால அவங்க மேல வச்சிருந்த மரியாதையும் போச்சு. ஒரு முயற்சியை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் சாஃப்டா தான் நம்ம டீல் பண்ணணும். அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் நாம இனிமே செய்யணும். வேணும்னா ஒரு டூர் பிளான் பண்ணி நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கணும். ஒரு வேளை அதுக்கு ஒத்துக்கிட்டா கூட குழந்தையும் கூட்டு வருவாமா? கூட்டிட்டு போ, வேலையாக வேண்டியது நமக்கு தானே. ஒரு தடவை ட்ரை பண்றோமா? அவ ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. நீ முதல்ல முயற்சி பண்ணு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.